ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வெஜிடேரியன் தாங்க. வெண்டைக்காய் வறுவல். அது வெண்டைக்காய் வழுவழுப்பாக இருக்குதுன்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம், நமக்கே தெரியும். எப்படி சாப்பிட வைக்கலான்னா, கொஞ்சம் ட்ரையாக மொறுமொறுன்னெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா, சில்லி மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது தயிர் சாதத்துக்கான ஒரு வறுவல் தான். தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு கூடவெல்லாம் சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் எப்போவுமே வழுவழுப்பு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ஒரு டிப்பு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேனுக்கு கீழே கட் பண்ணிட்டு கழுவிட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறமா ஃபேனுக்கு கீழே ஒரு 10 நிமிஷமாவது வச்சிட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் போயிடும், அந்த வழுவழுப்பு இருக்காது. நான் கூட ஆரம்பத்தில் தொட்டு காமிச்சிருப்பேன். கொஞ்சம் 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா ஃபேனுக்கு கீழே கொஞ்சம் இதாகும். நம்ம பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பெருசு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இரும்பு சட்டி எடுத்திருக்கேன். இதுங்கும்போது கொஞ்சம் ஒட்டுறது, அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் முருகிறது, அதாவது முருகலாகி வரும்ல, முறுமுறுன்னு அந்த மாதிரி ஆகிறது சரியாக இருக்கும். எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு அதெல்லாம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா, பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பொடியாக, அதை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அது கூட நம்ம நார்மலாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்லைஸ் பண்ணணுன்னாலாம் இல்லை. ஏன்னா வெண்டைக்காய் சீக்கிரம் நல்லா முருகி கிடைக்கும், அதாவது மொறுமொறுன்னு ஆகும். அதனால் மீடியம் சைஸில் நான் கட் பண்ண மாதிரி தான் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு அதுக்கு அப்படியே அந்த ட்ரை ஆகிட்டுருக்கட்டும் எண்ணெயிலேயே. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பக்கம் நான் என்ன பண்ணேன்னா, மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டு காரம் அதிகம், அதனால் நான் அது 4-5 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, சட்னி கடலை போட்டிருக்கேன், ஒரு 6-7 பல் பூண்டு. இதை கொரன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனெல்லாம் வேண்டாம், கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சில்லாக யூஸ் பண்ணுங்கள். நான் துருவின தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் அந்த தண்ணி இது மாதிரி இருக்கும். சில்லு மாதிரி, தேங்காய் சில்லு மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும். இந்த பக்கம் அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு, இந்த பக்கம் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கம்மியாக தான். அது ஒரு கலரும் கொடுக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் தான் சேர்க்க போகிறோம். அதனால் என்னென்னா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இது ஸ்கிப் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் போடாமல் கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்கேன் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு அது கொஞ்சம் பெரட்டி விட்டு கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தருன்னு அரைக்கணும். அந்த ஒரு கொரகொரப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனாக வேண்டாம். இது எனக்கு நான் துருவி போட்ட தேங்காய்ங்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. நீங்கள் சில்லு எடுத்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கோர்ஸாக கிடைக்கும், அப்போ நல்லாயிருக்கும். இதுவுமே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சுங்க, இருக்கும். ஆனால் தெரியாது, இப்படி ஒரு மாதிரி உருண்டையாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், சில்லு போடுங்கன்னு சொல்லிட்டு, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அதையெல்லாம் கலந்துட்டு எல்லாம் ஈவனாக பரவுற மாதிரி பண்ணிவிட்டு, உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே பரட்டி விட்டுட்டே இருந்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே விட்டுருந்த எண்ணெய், இந்த அடிப்பிடிக்காத பாத்திரம் நம்மகிட்ட, இது நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அடிப்பிடிக்காது. நான் இரும்பு பாத்திரம் நல்லா பழகுனது, அதனால் எனக்கு அடிப்பிடிச்சு வராது சீக்கிரம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரை ஆயிரும். ரொம்ப நேரமெல்லாம் எடுத்துக்காது. ஒரு 4 அந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம உணர்த்தி விட்டோம்ல, அது ஃபேன் கீழே, அந்த டைம் மட்டும்தான். இங்கே சமைக்கிறதுக்கு 5-6 நிமிஷத்தில் எல்லாம் ரெடி ஆயிரும். சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நாளைக்கு வேறு ரெசிபியோடு வரேங்க. டாட்டாங்க.